அன்பான மாணவர்களே, நம்ம இப்போ ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு x ஸ்கொயர் மைனஸ் 8x ப்ளஸ் 16 கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன் போட்டு x ஸ்கொயர் மைனஸ் 8x ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 0 போடுங்க. இப்போது ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஈக்குவேஷனில் இருக்கிற நம்பர் கடைசி நம்பர் பாருங்கள், 16 இருக்குது. இப்போ இந்த 16 ரெண்டு நம்பரை பெருக்கும்போது 16 வரணும், ரெண்டு நம்பரை கூட்டும்போது -8 வரணும். அப்போது அந்த மாதிரி நான் ரெண்டு நம்பரை நாம் இப்போ கண்டுபிடிக்கணும். அதுக்கு ரெண்டு நம்பர் இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ரெண்டு நம்பர் என்னென்ன நம்பர்னு போட்டு பாருங்கள். மைனஸையும் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். அப்போனா நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பரில் ரெண்டு நம்பர்லேயே மைனஸ் தான் இருக்கும். அப்போது -4 × -2 போட்டிங்கன்னா +8 தான் வரும். நமக்கு இது நம்பர் தேவையான நம்பர் இல்லை. அடுத்து பாருங்கள், -4 × -3 போட்டு பார்த்திங்கன்னா -× +2 வரும். இதுவும் தேவையில்லை. அப்புறம் -4 × -4 போட்டிங்கன்னா +16 வரும். அப்போ இதுதான் நமக்கு தேவையான ரெண்டு நம்பர். அப்போது -4 × -4. இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் நல்லா ஆட் பண்ணி பாருங்கள். திரும்பவும் -4 × -4 மைனஸ் ப்ளஸ் 4 × 4 16 வந்துச்சு. இப்போ ஆட் பண்ணி பாருங்கள். -4 × -4 -4 ப்ளஸ் -4னா மைனஸ் பண்ணால் மைனஸ் வரும், 8 வரும். அப்போ நமக்கு -8 வருது. அப்போது மறுபடியும் இந்த ஈக்குவேஷனை எப்படி எழுதுறேன்னா, x ஸ்கொயர் 8x எப்படி எழுதுனா -4x ப்ளஸ் 16 அப்படியே போட்டுக்கோங்க ஈக்குவல் டு 0. இப்போ என்னென்னா x ஸ்கொயர் இருக்குது -4x, இதை வந்து எக்ஸ்லேருந்து எக்ஸை மட்டும் காமனாக வெளியே தர்றேன். அப்போ நாங்கள் என்ன இருக்குன்னா எக்ஸு -4xலேருந்து எக்ஸ் தரதால் -4 இருக்கும். இந்த டேர்ம், இந்த ரெண்டு டேர்ம் தனியாக பிரிச்சுக்கிறேன். இதுலேருந்து மைனஸ் வெளியே தர்றேன். -4 வெளியே தட்டா இங்கே வந்து எக்ஸ் இருக்கும். அப்புறம் இங்கே எவ்வளோ இருக்குன்னா -4. 16லேருந்து -4 எடுத்துட்டா -4 தான் இருக்கும் ஈக்குவல் டு 0. அப்போது இந்த ரெண்டு டேர்மும் ஒரே டைம் ரெண்டு டைம் வருதில்ல, ஒரு டேர்மாக நான் எழுதிக்கிறேன் x -4 மட்டும். இந்த ரெண்டு நம்பரையும் தனியாக எழுதிக்கிறேன். அப்போ x -4 எழுதிக்கிறேன். சரிங்களா? அப்போது இதுதான் நமக்கு கிட்டத்தட்ட ஆன்சர். அப்போது ஈக்குவல் பண்ணி நம்ம இந்த எக்ஸை கண்டுபிடிச்சிடலாம். x -4 ஈக்குவல் டு 0. அப்போ x ஈக்குவல் டு 4. இன்னொரு நம்பரும் x -4 ஈக்குவல் டு 0. அப்போ x ஈக்குவல் டு 4. ஸோ திஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் அபவ் ஈக்குவேஷன். சரிங்களா? இப்படி தான் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம். ஃபேக்டரைஸ் பண்ணுறப்போ நமக்கு ரெண்டு ஃபேக்டர்ஸ் கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய சம் அடுத்தடுத்து பார்க்கலாம்.